18ஆம் படி கருப்பசாமி துணை, என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சிறிது நேரத்தில் நீ மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி இப்போ உன் வீடு தேடி வந்திருக்கேன். நீ அனுபவிச்ச எல்லா துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு நீங்கி உன் வாழ்க்கையே மிக அழகானதாக மாறப்போகுது. உனக்கு எப்போ எதை தரணும்னு நான் தீர்மானிச்சிட்டேன். அதை இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே. உனக்கு கிடைக்காம போன உன்னை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தான் போறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில திடீர் திருப்பங்களாக உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழப்போகுது. கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஒரு பாடமாக தான் இருக்கணுமே தவிர பாரமாக இருக்க அனுமதிச்சிடாதே. எல்லாமே சரியாகும்னு சந்தோஷத்தோட ஏத்துக்க பழகு. உன்னுடைய இப்போதைய இந்த நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கவே அடைய வேண்டாம். கற்கண்டு போல இனிப்பான சுகமான சந்தோஷமான வாழ்க்கைய நீ வாழப்போகிறாய் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கவும் கடந்து போகவும் கத்துக்கோ. எதுக்கெடுத்தாலும் நியாயம் பேசிக்கிட்டு எனக்கு நீதி வேணும், நேர்மை வேணும், அன்பா இருக்கணும்னு அடுத்தவங்க கிட்ட தேடிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடும். உனக்கான நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் நிம்மதியையும் நீதான் உருவாக்கி கொள்ளணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட இருந்து உனக்கு ஒரு துளி கூட எதுவும் கிடைக்காதுன்ற யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய உன் மேல அன்பு செலுத்தக்கூடிய யார் மனசையும் நீ நோகடிக்காதே. ஏன்னா அப்புறம் அவங்க உன்கிட்ட பேசாம இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ தனிமையில தான் இருக்க வேண்டி வரும். அவர்களுடைய மௌனமே உனக்கு தண்டனையாக மாறிடும். உன்னுடைய எதிரிகளை நீ பழிவாங்கணும்னு நினைச்சினா அவங்களுக்காக எதுவும் செய்யாம அவங்கள பழிவாங்க நினைக்காம நீ அமைதியாக இருந்தாலே போதும். ஏன்னா நீ அவங்களுக்கு கொடுக்க நினைச்ச தண்டனையை விட நான் கொடுக்கக்கூடிய அடிங்கிறது அவங்களுக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரத்தை தருவதாக இருக்கும். பொறுமையாக இரு. யாருக்கு எதை எப்போ எப்படி செய்யணும்னு எல்லாமே இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். உனக்கு நான் உறுதி கொடுக்கிறேன். இன்றிலிருந்தே உனக்கான எல்லா வேலைகளையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உன் தொழிலிலும் இனிமே உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என் தங்கமே. வாழ்க்கையில எப்பவுமே எதற்காகவுமே நீ தளர்ந்து போகக்கூடாது. உன்னுடைய அன்பு என்கிட்ட இருக்கும்போது என்னிடமிருந்து யாராலும் உன்னை பிரிச்சிட முடியாது. நல்லவனாகிய நீ ஒருபோதும் தோக்க மாட்ட. என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன். உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். 1000 காகங்கள் சூழ்ந்து நிற்கும் போதோ அல்லது 1000 புறாக்கள் நிற்கும் போதோ ஒரு கல் அதன் மேல எரிஞ்சினா எல்லாம் பறந்து போயிடும். அதே போலதான் நீ உள்ளம் உருகி கருப்பானி என கூப்பிட்டினா அத்தனை கஷ்டங்களும் காணாமல் பறந்து மறைஞ்சே போயிடும். அதுக்கு பிறகு என்ன, நீ நினைச்சது எல்லாமே சரியானபடி உனக்கு சுகமளிக்கும் விதமா சந்தோஷத்தை தரும் விதமாக அழகாக நடக்கும் அல்லவா. உன் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலம் உனக்கு தித்திப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இரு. காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே நான் தள்ளி வச்சிருக்கேன். அது உனக்கு புரியும் போது உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடந்து விடுவேன் செல்லமே. எந்த நேரத்துல உனக்கு என்ன தரணும்னு எல்லாம் நான் அறிவேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். உனக்கு கவலை வேண்டாமேன் தங்கமே. நீ இத்தனை நாளா எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காக தானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். யார்கிட்டையுமே ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கை தான் சிறந்ததுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. இன்றிலிருந்தே உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. என்னுடைய தீவிர பக்தனாகிய உன்னுடைய நம்பிக்கைய நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிச்சயமா உனக்கான நல்லது நடந்தே தீரும்.
உன் நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் இந்த கருப்பசாமி எனக்கு அதை அர்ப்பணித்து விடு. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் என் பாதத்தில் அதை நீ சமர்ப்பிச்சிட்டினா உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாத. உன் வாழ்க்கை களை கட்ட போகுது. இந்த கருப்பசாமியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. என் மேல விழக்கூடிய பால் அபிஷேகம் போல உன் வாழ்க்கையில் நான் வெண்மையாக, வெள்ளையானதாக, சிறப்பானதாக, உயர்ந்ததானதாக, அழகானதாக அற்புத வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். வெண்மையான பால் போல வெள்ள மனசு கொண்ட நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் தங்கமே. உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இப்போ என்கிட்ட அதை சொல்லு. நிச்சயமா உனக்காக நான் நிறைவேற்றுவேன். எல்லாமே என் அருளால் நல்லதாக நடந்து முடியும். தினமும் தூங்க போறதுக்கு முன்னால நேத்து கூட தூக்கம் வராம கண்டதையும் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருந்தேன். இன்று முதல் உனக்கு நிம்மதியான தூக்கத்தை நான் வரவழைக்கிறேன். நீ பட்ட அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கக்கூடிய யாசகம் பெறக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகும். தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு. யாரெல்லாம் உன்னை கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை மட்டம் தட்டி பேசி அவமானம் செய்தார்களோ அவங்க கண்ணு முன்பாக நீ மலை போல உயர்ந்து நிற்பாய். மற்றவங்கெல்லாம் உன்கிட்ட கைகட்டி நிற்க போறாங்க. இந்த கருப்பசாமி நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. இரவுக்கு பின்னாலே இந்த பகலை கொடுத்த இந்த கருப்பசாமி தான் குளிருக்கு பின்பாக உனக்கு வெயிலையும் தரப்போறேன். நிச்சயமா உன்னுடைய துன்ப வாழ்க்கையை முடிச்சு வச்சு இப்போ இன்பத்தை தர வந்து விட்டேன் என் செல்லமே. என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத. உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்படு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது எதுவோ அதை நிச்சயமாக உனக்கு தருவேன். கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் வாழ்க்கை துணையையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்தினா அவமானம்தான் கிடைக்கும். நல்ல குணம் கொண்ட உன்னை எல்லாரும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும். பொக்கிஷம் போன்ற உன்னுடைய மதிப்பை நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் என் செல்லமே. உன் மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பிரார்த்தனையும் உனக்கு கூடிய சீக்கிரம் நடத்தி தருவேன். உன்னை கைப்பிடித்து காப்பாற்ற இந்த கருப்பசாமி இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. உனக்குள்ள தேவையில்லாத குழப்பமே வேண்டாம். ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டு கேட்டது போலவே உனக்குன்னு சொந்த வீடு வாங்கும் யோகத்தை கொடுத்துட்டேன். உனக்கான பண தேவைகளையும் இப்போது பூர்த்தி செஞ்சு உன் கனவையெல்லாம் நனவாக்க போகிறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் 1 மடங்குனா சந்தோஷம் 10 மடங்கு உன்னை தேடி வரும். உனக்காக நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக இரு. இந்த உலகத்துல பணம் பெருசா பாசம் பெருசான்னு கேட்டா எல்லாரும் பாசம்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாசம் எந்த அளவுக்கு யார் மேல வைக்கணும்னு நிர்ணயம் செய்யறது இங்கே பணமாக தானே இருக்கு. பணத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேண்டாம்னு தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருது. உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்க மத்தியிலிருந்து எழுந்து வா. வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க யாருமே இல்லை என் தங்கமே. வேணும்னே உன்னை எப்படி அழிக்கலான்னு திட்டம் போட்டு உன்னை கோபப்படுத்தி உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாததையெல்லாம் பேச வச்சு உன்னை குற்றவாளியாக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மௌனமாக மட்டுமே இருக்கட்டும். எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சினா உன் மன அமைதி கெட்டு போயிடும். தைரியமான ஒரு முடிவெடு. அதை சிறப்பாக ஆக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. வீசுகிற வாசனையை பொறுத்துதான் மலர்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதே போல பேசுகிற மனிதர்களை பொறுத்துதான் மனிதர்களுக்கு மதிப்பும் கிடைக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு யோசிச்சு பேசு. நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வச்சிருக்கியோ, எவ்வளவு நிதானமா கவனமா பேசுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில உன்னை புது விடியலுக்கு அழைச்சிட்டு போக போறேன். இனிமே வரக்கூடிய உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையும். எந்த செயலையுமே செய்யறதுக்கு முன்பாக யாருக்கிட்டையும் சொல்லாத. செஞ்சு முடிச்சுட்டு தைரியமா போய் சொல்லு.
ஏன்னா நீ செய்யும் போதே சொல்லிட்டினா நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போய் சொன்னீனா உன்னை எல்லாரும் கவனமாக வெற்றிகரமாக பாராட்டக்கூடிய ஆளாக மாறிடுவாங்க.